Steps of withdrawing cash from your savings bank account using ATM card are explained in the figures given below. Construct the appropriate flow chart. இதில் நமக்கு என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வித்ட்ராயிங் கேஷ் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்சர்ட்டு செலக்டிவ் லாங்குவேஜ் இது நம்ம எழுதிடுறோம். இப்போ செலக்டிவ் டிரான்சாக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், எதை செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் மணி. ஸோ செலக்டிவ் டிரான்சாக்ஷனில் நம்ம என்ன எழுதணும், வித்ட்ரா. சரியா, ஏன்னா நம்ம வித்ட்ராயிங் தான் நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க வந்து செலக்டிவ் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு அப்படியே எழுதிடக்கூடாது. அப்புறம் செலக்டிவ் அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இங்க நமக்கு 2 அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் சேவிங்ஸ். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், நமக்கு செலக்ட் அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், செலக்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது ரெண்டும் நம்ம கொடுத்ததுனால நம்ம இதை தான் எழுதணுமே தவிர செலக்ட் யுவர் அக்கௌண்ட் நமக்கு தெரியும் எந்த அக்கௌண்ட், அதே மாதிரி டிரான்சாக்ஷனும் தெரியும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மாத்தி எழுதணும். கிளியரா நமக்கு இது இந்த இந்த கொஸ்டின் கொடுத்ததுனால. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டார்ட் ஷுட் பி இன் ஓவல். சரியா, ஓவல்ல நம்ம போட போறோம். ஆர் 2 லைன் போட்டு நம்ம இந்த மாதிரியும் போடலாம், ஓவல். ஸோ திஸ் இஸ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஃப்ளோ லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட்னா என்னது, இன்சர்ட் ஏடிஎம் கார்டு. ஸோ நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் அந்த இன்சர்ட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே எதுல போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம்ல போடணும். கிளியரா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஏடிஎம் கார்டு. அடுத்ததா நம்ம மற்றது எல்லாமே ப்ராசஸிங். அந்த ப்ராசஸிங்லாம் நம்ம எதுல போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஹாவ் டு புட் இன் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராமுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். திஸ் இஸ் பேரலோகிராம். ஓகே, பேரலோகிராம் அண்ட் திஸ் இஸ் ரெக்டாங்கிள். பேரலோகிராம் எதுக்கு, இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு பேரலோகிராம். இதுக்கெல்லாம் இன்புட் ஏடிஎம் கார்டு இன்புட் கொடுக்குறீங்க, கேஷை வந்து அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பேரலோகிராம்ல போடணும், மற்றதெல்லாம் ரெக்டாங்கிள்ல போடணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் லாங்குவேஜ். நீங்க தமிழ் அப்படின்றதுனா என்ன பண்ணணும், செலக்ட் தமிழ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷ் எழுதுனா செலக்ட் இங்கிலீஷ், எது வேணா எழுதிக்கலாம். ஸோ செலக்ட் யுவர் லாங்குவேஜ். சரியா, இந்த லாங்குவேஜ் வந்து அவங்க கொடுக்கல, அதனால நம்ம எந்த லாங்குவேஜ் வேணா செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததா என்ன பண்ணிட்டாங்க, செலக்டட் டிரான்சாக்ஷன்ல நீ என்ன பண்ற அப்படின்றத அவங்க வித்ட்ரா மணி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராசஸிங் பாக்ஸ்ல செலக்ட் என்ன செலக்ட் பண்றோம், வித்ட்ரா மணி. வித்ட்ரா மணி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்றோம். கிளியரா? அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன, எங்க இருந்து வித்ட்ரா பண்ணணும், கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்றீங்களான்னு கேக்குது. அப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், செலக்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வித்ட்ரா பண்றோம் அப்படின்றது போட்டாச்சு. அடுத்ததா என்ன பார்த்தா என்டர் பின் நம்பர். பின் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு வேறுபடும், அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். பின் நம்பரை யாரும் தெரியக்கூடாது. ஸோ இதுவும் ப்ராசஸிங் தான். ஸோ இப்போ இது பண்றோம், ரெக்டாங்கிள்ல போடுறோம். என்ன எழுதுறோம், செலக்ட் பின் நம்பர். சாரி, செலக்ட் இல்ல, என்டர் பின் நம்பர். நம்ம என்ன நிறைய கொடுத்துருக்காங்களா, நம்ம பின் நம்பர் என்னமோ அதை நம்ம என்டர் பண்ணணும். சரியா, அடுத்தது என்டர் த அமௌண்ட் யூ வாண்ட் டு வித்ட்ரா. அதுல கொஸ்டின்ல வந்து 10,000 அமௌண்ட் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல 10,000 நாங்க டைப் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம வந்து இங்க கொடுக்காததுனால we have to enter the amount என்ன அப்படின்றத நம்ம அப்படியே எழுதிடுறோம். கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதுறோம், இல்லாததை நம்ம அப்படியே எழுதிடுறோம். சரியா, என்டர் த அமௌண்ட் 10,000 15,000 அப்படின்றத நம்ம என்டர் பண்ணணும். அடுத்ததா என்டர் த அமௌண்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், கலெக்ட் யுவர் மணி. கலெக்ட் யுவர் மணின்றது என்னது, அவுட்புட். ஸோ அவுட்புட் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பாத்தீங்கன்னா என்டர் த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா இன்னொரு தடவை
என்டர் பண்ண சொல்லுவாங்க. இல்ல நமக்கு என்டர் த அமௌண்ட் டூ யூ வாண்ட் டு வித்ட்ரா அப்படின்னு ஒரே ஒரு தடவ குடுத்திருந்தாங்கன்னா, நமக்கு ஒரே ஒரு தடவ போட்டா போதும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கலெக்ட் யுவர் மனி வில் பி யுவர் அவுட்புட். சரியா? நீங்க ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்றதும், வெளியில கேஷ் வர்றதும் இது இன்புட், இது அவுட்புட். இப்போ இன்புட்டும், அவுட்புட்டும் எதுல போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலலோகிராம்ல போடணும். இப்ப நம்ம என்ன பண்ணீங்க? கலெக்ட் யுவர் மனி. இப்போ லாஸ்ட்டா என்ன பண்ணணும்? ஸ்டாப். அதோட முடிஞ்சதுனால நீங்க லாஸ்ட்டா என்ன குடுக்கணும்? எண்ட். ஸோ எண்ட் வந்து நம்ம ஓவல் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் இஸ் எண்ட். கிளியரா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இங்க அக்கவுண்ட் டைப்ன்னு போடாம சேவிங்ஸ் டைப்ன்னு போட்டிருக்கோம்னா, நமக்கு அது கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. இப்போ இதே ஒரு ஒரு பின் நம்பர் ஏதாவது குடுத்துருந்தாங்கன்னா, அந்த பின் நம்பர தான் நம்ம இங்க எழுதியிருக்கணும். அதே மாரி இங்க ஒரு 25,000 வித்ட்ரா அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? 25,000 அப்டின்னு எழுதியிருக்கணும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் த வே டூ ரைட் த ஃப்ளோ சார்ட். இதெல்லாம் வந்து புரோகிராமிங்க்கு பேசிக். ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி படிக்கிற மாரி இருந்ததுன்னா, இந்த புரோகிராமிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.